ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப 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 நல்லா இருக்கேன் மேடம். உங்களை விடலாம் இல்ல, நீங்க ரொம்ப செம்மையா சூப்பரா இருக்கீங்க. மங்களகரமா சந்தோஷம். சூப்பரான ஒரு குழு வச்சிருக்கீங்க. அண்ட் உள்ள வரும்போது ஒரு நல்ல ஒரு வைப் ஒன்று இருக்கு. தேங்க்யூ. சூப்பர் மேடம், ரொம்ப அழகா இருக்கு. எப்படி எப்படி செட் பண்ணீங்க? எல்லாமே புது புது பொம்மைகள் வாங்கி வச்சிருக்கீங்களோ என்னமோ இந்த இந்த குழுக்கு இந்த டைம் ஃபுல்லாவே? இந்த குழுக்குன்னு கிடையாது, ஆக்சுவலா இது எங்களோட செகண்ட் இயர் குழு இது. ஸோ லாஸ்ட் இயர் தான் வாங்கினதுனால ரொம்பவே பத்திரமா பேக் பண்ணி ரொம்ப பெக்யூலியரா சர்வ் பண்ணதுனால எல்லாமே அப்படியே புதுசாவே இருக்கு சார். சொல்லிக்கு எல்லாம் பார்த்தா இப்பதான் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். எப்ப மேடம் எல்லாம் ரெடி பண்ணீங்க? நேத்து தான் ஃபர்ஸ்ட் டே வந்து குழுவே, செகண்ட் டே வரை எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? குழு சூப்பரா போயிட்டு இருக்கு சார். ஆக்சுவலா 1 டே பிஃபோர் தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணினோம். ரொம்ப பெருசா இல்ல அப்படின்றதுனால ஒரு ஒன் டே முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாமே வந்து செட் பண்றதுக்கு ரெடியா இருக்கட்டும். நீங்க மட்டுமே செட் பண்ணீங்களா இப்படி? இல்ல சார் இல்ல கண்டிப்பா கிடையாது. ஆக்சுவலா எல்லாம் ஹோல் ஃபேமிலியோட தான் செட் பண்ணோம். நானு சார் என்னோட பையன் 3 பேரும் சேர்ந்து தான் வந்து செட் பண்ணோம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியணும் இல்லையா இதுல இருக்கிற ஒரு வேல்யூ, அதனால எல்லாருமே சேர்ந்து தான் சார் செட் பண்ணோம். ஆக்சுவலா இது ஃபுல் டே எடுத்துச்சு சார். ஏன்னா ஸ்டாண்ட் அடிக்கிறதுல இருந்து க்ளோத்திங்ஸ்ல இருந்து என்ன பொம்மையை எங்க வைக்கணும் அது எல்லாமே மேட்டர் இல்லையா. சோ எல்லாமே பார்த்து பண்ணதுனால 1 ஹோல் டே வந்து இது எடுத்துருச்சு. ஆக்சுவலி சூப்பர் சூப்பர். நீங்க அவ்வளவு டைம் எடுத்து பண்ணது உண்மையிலே உள்ள பார்க்கும்போது செம்ம ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப் கொடுக்குது. பார்க்கும்போதே ஒரு நல்லா எஸ்டாப்லிஷ் பண்ணி சூப்பரா இருக்கு. நம்ம வந்து குழு வந்து ஒவ்வொரு வருஷமும் வச்சுட்டு தான் இருக்கும். இப்ப இருக்க கரண்ட் ஜென்ரேஷன் பசங்களா இருக்காங்கல்ல, இப்ப எங்க மாதிரி பசங்களாவே இருக்கு. எனக்குமே வந்து இப்ப இங்க வர்றதுனால எனக்கு தெரியுது குழுனா என்னன்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய பேர் தெரியாமலாம் இருக்கு. அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க குழு வைக்கிறத பத்தி? ஆக்சுவலா குழு வந்து என்னன்னா ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மெட்டீரியலே டிஃப்ரெண்டா இருக்கு. செராமிக்ஸ் யூஸ் பண்றாங்க, பேப்பர் மெஷ் யூஸ் பண்றாங்க. ஒரு பொம்மையும் ஒரு கதை சொல்லும் சார். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போனோம். இங்க ஏன் வந்து பொம்மை வந்து களிமண்ணால செய்யப்படுது, ஏன் வந்து செட்டியார் பொம்மை வச்சிருக்கோம், ஏன் மரப்பாச்சி வச்சிருக்கோம்னு ஒரு பொம்மைக்குமே ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அது நம்ம ஜென்ரேஷனோட அழிஞ்சு போயிடுது. அது போகாம இருக்கணும்னா கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இந்த குழுவானது வச்சே ஆகணும். அதோட இம்பார்ட்டன்ஸுமே நம்ம வந்து சொல்லணும். ஜஸ்ட் லைக் தட் குழு வைக்காம அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து செட்டியாரப்ப ஏன் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, பண்டிகை காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கடைக்கு போய் நிறைய பலகாரங்கள் செய்யறதுக்காக பொருள் வாங்கணும். அப்படி வாங்கும் போது என்ன ஆகும், நம்ம 4 பேருக்கு கொடுப்போம். அப்படி 4 பேருக்கு கொடுக்கும் போது ஷேரிங் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல கிடைக்கும். சோ அந்த வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் கண்டிப்பா செட்டியாரப்பா எல்லா குழுலையும் வைக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி மரப்பாச்சியில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மருத்துவ குணம் உடையது. சோ குழந்தைங்க அதை எடுத்து விளையாடும் போது அவங்கள மீறி அந்த மருத்துவ குணமானது அவங்க உடம்புக்குள்ள போகும். அதனாலதான் கண்டிப்பா மரப்பாச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பொம்மைக்குமே ஒரு வேல்யூ இருக்கு. எதுக்காக நம்ம வந்து பொம்மை வந்து களிமண்ல தான் செஞ்ச பொம்மை வைக்கணும்னா பஞ்சபூதங்களையும் அடக்குனதுதான் இந்த பொம்மைகள். எங்க வீட்டுல நீங்க எங்கேயுமே வந்து வேற எந்த ஒரு மெட்டீரியலான பொம்மையுமே நீங்க பார்க்க முடியாது. அது ஸ்ட்ரிக்ட்லி நோ ப்ரோஹிபிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி களிமண்ல செஞ்ச பொம்மை மட்டும்தான் வேணும் அப்படின்றதான் வாங்கியிருக்கோம். ஏன்னா அது பஞ்சபூதங்களையும் உள்ள அடக்கி இருக்கு. மண்ணாகட்டும், நிலமாகட்டும், நெருப்பாகட்டும். அதனால கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி பொம்மை தான் வைக்கணும் சார். சூப்பர் மேடம். ஆக்சுவலா அந்த 3 क्वेश्चन கேட்கணும்னு நினைச்சேன். அந்த ஒரு இதுலயே வந்து எனக்கு மொத்தத்துக்குமே எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு மேடம். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவ்வளவு கோல் வச்சிருக்கீங்க, இவ்வளவு பொம்மைங்க வச்சிருக்கீங்களா, இதுல உங்களுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஒருத்தர் இருப்பாருல்ல, அவரை பத்தி சொல்லுங்க. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நான் மோஸ்ட் ஆஃப் இடத்துல வந்து கிருஷ்ணர்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா மரப்பாச்சி தான். ரெண்டுமே வந்து பேர். அந்த மரப்பாச்சி வந்து நம்ம எப்பவுமே பிரிக்க கூடாது. ஒரு குடும்பத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது வந்து ரெப்ரசென்ட் பண்றது. அது மட்டும் இல்லாம அந்த காஸ்டியூம் நான் பத்தி சொல்லி ஆகணும். எக்ஸ்க்ளூசிவா என்னோட அப்பா வந்து அதுக்கு தைச்சாரு. சோ அதனாலே எனக்கு வந்து மரப்பாச்சி வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ரொம்ப தேடி அதுக்கு கரெக்டா மெஷர்மெண்ட் எடுத்து அந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணது எல்லாமே வந்து என்னோட அப்பா. அதனால எனக்கு எல்லாம் இருக்கிற இது ஸ்பெஷல். ரொம்ப ஸ்பெஷல்னா மரப்பாச்சியை தான் வந்து நான் சொல்லுவேன். மரப்பாச்சியை விட அப்பான்னு சொல்லும்போது அப்பா அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா சார். சூப்பர் மேடம், ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. எல்லா வருஷம் மாதிரி இன்னும் வர வருஷங்களும் சூப்பரா குழு வச்சு நல்லா சூப்பரா நல்லா நிறைய பேர் வரவங்களுக்கு காட்டுவீங்களா? பிள்ளை காட்டுவீங்களா? கண்டிப்பா சார். எல்லாரும் இன்வைட் பண்ணிருக்கோம். சோ கண்டிப்பா எல்லாரும் வந்துட்டே தான் இருக்காங்க. நேத்து ஒரு விசிட் நடந்துச்சு. டெய்லி வந்து ஒரு விசிட் வந்துட்டே தான் இருக்கு. என்ன சொன்னாங்க? ரொம்ப அழகா இருக்கு சொன்னாங்க. ஆக்சுவலா அவங்க என்னன்னா வந்து நீங்க இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க மாதிரியே தெரியல. ஏன்னா ரொம்ப ஜென்ரேஷனா வச்ச மாதிரி ரொம்ப கச்சிதமா வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. சோ இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நாங்க அக்ரிகல்ச்சரல் ஃபார்மே வந்து ரொம்ப பெருசா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம்.
ஏன்னா கரெக்டா செட் வந்து நம்ம கொடுக்கணும், அக்ரிகல்ச்சர் ஃபார்மாவே எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு இன்னும் வந்து முளைக்க ஆரம்பிக்கல. முளைச்சதுன்னா ரொம்ப எக்ஸாக்டா இருக்கும். அப்படி தேவையான ஒரு விஷயத்த கரெக்டா பண்ணிருக்கீங்க. சூப்பரா. இந்த ஐடியா எப்படி மேடம் உங்களுக்கு வந்து முதல்ல கொலு வைக்கணும்ன்ற ஐடியா யாருக்கிட்ட இருந்து வந்தது? எப்படி அது? ஏன்னா லாஸ்ட் இயர் தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. இது திடீர்னு எப்படி இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு? ஆக்சுவலா கொலு வைக்கிறது பாத்தீங்கன்னா எனக்கு பேசிக்கலாவே இந்த டால்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன மினியேச்சர்ஸ் எல்லாம் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டே இருப்பேன். அப்படி வந்து தோணுனதுதான். நிறைய வீட்டுக்கு நான் விசிட் பண்ணியிருக்கேன். கொலு வைக்கிற வீட்டுக்கு நான் போயிட்டு தாம்பூலம்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கேன். நம்ம ஏன் இதை ஸ்டார்ட் பண்ண கூடாது அப்படின்னு தோணுனதுதான் அது. அதுக்கப்புறம் நான் இன்வைட் பண்ண ஆரம்பிக்கும் போது அதுல இருக்கிற ஜாய் வந்து வாங்குறத விட கொடுக்கும் போது ஜாய் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சோ அதனால நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுதான் ஸ்டார்ட் பண்ணி சூப்பரா போயிட்டு இருக்கு. இனி வருங்காலங்கள்ல கொடுத்துட்டே இருங்க. அந்த அளவுக்கு உங்க கொலுவும் சரி, இந்த நவராத்திரி இதுவும் வந்து உங்களுக்கு எல்லாம் சூப்பரா வச்சுக்கும். தேங்க்யூ. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளியும் கூட. ரொம்ப சிறப்பா சந்தோஷமா மத்த எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஏன்னா கொலுன்றது பர்சனலா பாத்தீங்கன்னா ஒரு மிங்கிலா ஒரு கான்செப்ட் தான் அது வந்து. ஏன்னா பக்கம்பதுல இருக்கிறவங்களா இருக்கட்டும், உங்களை இன்வைட் பண்ணி நம்ம பேசி பழகி புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஒரு 9 நாள் வந்து கொலுக்குன்னு இல்லாம நம்ம பேசி பழகிறதுக்குனே வந்து ஒரு டைமா அது இருக்காது. சோ அது இன்னும் 7 நாள் ஜாலியா பேசி பழகி சந்தோஷமா ஜாலியாவே இருங்க. அது இப்ப பாத்தீங்கன்னா ஆவடி ஜிஆர்டி ஜுவல்ஸ் எல்லாம் போயிருக்கீங்களா? நிறைய போயிருக்கேன் சார். நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கேன் ஆவடி ஜிஆர்டில. ஈவன் டி நகர் ஜிஆர்டி எல்லா ஜிஆர்டியுமே நாங்க வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான். ஜிஆர்டிக்கு எக்ஸ்க்ளூசிவா அந்த கலெக்ஷனுக்காகவே வந்து போறதுதான். ஏன்னா கண்டிப்பா எங்க அம்மா எல்லாம் வேற எந்த கடைக்குமே போக மாட்டாங்க. என்ன ஜுவல் வாங்கினாலுமே ஜிஆர்டி போலாம் வான்னு கைப்பிடிச்சு எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரியான ஸ்பெசிபிக்கான கலெக்ஷன்ஸ் வந்து அங்க கிடைக்கும். யூனிக் டிசைன்ஸ். உங்களுக்கு தான் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப தீபாவளி வருது. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் உள்ள வந்திருக்கு. அதே மாதிரி ரெகுலர் இதுதான். கோல்டுக்கு வந்து சில்வர் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் பர் கிராமுக்கு வந்து 100 rupees வந்து லெஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த தீபாவளி கம்பல்சரி அங்கதான் போக போறீங்க. வாங்க, நீங்க எதிர்பார்க்கிற கலெக்ஷன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. இந்த இயர் தீபாவளியும் ஜிஆர்டியோட சிறப்பா செலிப்ரேட் பண்ணி ஜாலியா இருங்க. அண்ட் நம்ம ஜிஆர்டி ஜுவல்ஸ்ல இருந்து ஒரு சின்ன ஒரு கிஃப்டோட இருக்கு. நீங்க வாங்கிட்டு நாங்களும் சந்தோஷமா நீங்களும் சந்தோஷமா இருங்க. வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. Thank you, sir. Thank you.